Students, welcome to Crack NEET Biology. In the video, Hardy-Weinberg Principle பத்தி பார்க்க போறோம். Okay. So before getting into this topic, நமக்கு allele னா என்னன்னு தெரியணும். So what is allele? Allele அப்படின்றது different version of the same gene. So see this picture. இது ரெண்டுமே வந்து same gene தான், but different version. So இது வந்து it's allele for blue eyes. So eye color-கான gene அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது same gene தான். But this is the allele for blue eyes and this is the allele for brown eyes. Okay. So இந்த capital B அப்படின்றது dominant allele, வேற small b அப்படின்றது recessive allele. Okay. So capital B, small b இருந்ததுன்னா இந்த brown eyes தான் வந்து it will get exhibited. So அதுதான் எக்ஸ்பிரஸ் ஆகும். அதனாலதான் அந்த டாமினன்ட் allele சொல்றோம். ஓகே, வேற ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸ் அப்படின்னா ஹோமோசைகஸ்ன்றது நம்ம வந்து அந்த நம்ம டிப்ளாய்டு ஆர்கானிசம். ஸோ நம்ம ஒரு குரோமோசோம் மதர் அண்ட் ஒரு குரோமோசோம் ஃபாதர் கிட்ட இருந்து நமக்கு வரும் இல்லையா, அது ரெண்டுமே வந்து சேம் வெர்ஷன் ஆஃப் தட் ஜீனா இருந்ததுன்னா அது ஹோமோசைகஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் பின்றது ஹோமோசைகஸ் டாமினன்ட் allele அண்ட் ஸ்மால் பின்றது ஹோமோசைகஸ் ரெசசிவ் allele. ஓகே, வேற டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் த ஜீனை நம்ம வந்து ஃப்ரம் ஃபாதர் அண்ட் மதர் இருந்து இன்ஹெரிட் பண்ணுவோம், அது வந்து ஹெட்ரோசைகஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, so this is about the basics. Now Hardy-Weinberg Principle. So Hardy of UK and Weinberg of Germany என்ன சொல்றாங்கன்னா allele frequency வந்து ஒரு பாப்புலேஷன்ல ஸ்டேபிளாவும் கான்ஸ்டன்டாவும் இருக்கும் from generation to generation அப்படின்னு சொல்றாங்க, which means there will be no evolutionary change. So provided the condition, இது எப்ப வந்து ஸ்டேபிள் அண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும்னா in the absence of genetic mutation நடக்கக்கூடாது, genetic recombination நடக்கக்கூடாது, ஜீன் ஃப்ளோ இருக்கக்கூடாது, ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இருக்கக்கூடாது அண்ட் நேச்சுரல் செலக்ஷன் நடக்கக்கூடாது. சோ இதெல்லாம் இல்லாம இருந்ததுன்னா அல்லீலிக் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த பாப்புலேஷன் ஸ்டேபிளாவும் கான்ஸ்டன்டாவும் இருக்கும் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ தி ஜீன் பூல்ன்றது டோட்டல் ஜீன்ஸ் அண்ட் தேர் அல்லீல்ஸ் இன் அ பாப்புலேஷன். இது வந்து நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ தி ஜீன் பூல் ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட். Okay, so gene pool constant இருந்ததுன்னா this is called the genetic equilibrium or Hardy-Weinberg equilibrium. Okay, இப்ப இந்த allele frequency எல்லாம் sum பண்ணோம்னா நமக்கு 1 கிடைக்கும். So நமக்கு வந்து இந்த allele frequency வந்து நம்ம பிளஸ் பண்ணும்போது நமக்கு 1 கிடைச்சது அப்படின்னா it is in Hardy-Weinberg equilibrium. So genetic equilibrium maintain ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். Okay, so in a diploid population the capital A and small a அப்படின்ற allele frequency வந்து P and Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப the frequency of dominant allele வந்து so capital A ஓட frequency வந்து P, small a recessive allele frequency Q and homozygous dominant allele. So ரெண்டுமே Aன்றது dominant, ரெண்டுமே A இருந்ததுன்னா so same version of the gene இருந்ததுன்னா அது homozygous ன்னு சொல்லுவோம்னு பார்த்தோம். அது வந்து P square. Okay, frequency of homozygous dominant allele வந்து P square and frequency of homozygous recessive allele Q square and frequency of heterozygous allele. Heterozygous என்னன்னு பார்த்தோம், different version of the gene நம்ம inherit பண்ணுவோம் from father and mother. அதான் வந்து heterozygous allele. அதோட frequency PQ. Okay, so Hardy-Weinberg equation எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னா P square plus 2PQ plus Q square is equal to 1. So 1 வந்தாதான் it is in Hardy-Weinberg equilibrium னு அர்த்தம். Okay, so இது வந்து binomial expansion of P plus Q the whole square. நமக்கு தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கோம். P plus Q the whole square is equal to P square plus 2PQ plus Q square. So இது வந்து is equal to 1 இருந்தா Hardy-Weinberg equilibriumல இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த allele frequency populationல சேஞ்ச் ஆச்சுன்னா கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிளா இல்லாம சேஞ்ச் ஆச்சுன்னா it will disturb the Hardy-Weinberg equilibrium. and இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ணலாம்னா எவல்யூஷனோட ரிசல்ட் தான் இந்த சேஞ்ச் இன் allele frequency அப்படி நம்ம இன்டர்பிரேட் பண்ணலாம். ஓகே, சோ கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிளா இருந்ததுன்னா there will be no evolutionary change. whereas சேஞ்ச் ஆச்சுன்னா it is a result of evolution னு அர்த்தம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம ஒரு பாப்புலேஷன்ல allele for black hair, black color hair A, capital A ன்னு எடுத்துக்கிட்டோம், வந்து டாமினன்ட் எடுத்துக்கிட்டோம்னா blonde hair வந்து small a recessive ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சப்போஸ் இப்ப frequency of dominant allele P வந்து 0.7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் and frequency of the small a recessive allele வந்து 0.3 ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப P plus Q 0.7 plus 0.3 நமக்கு 1 கிடைச்சிரும். அப்படின்னா it is in Hardy-Weinberg equilibrium னு அர்த்தம். ஓகே, சோ இப்ப நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு homozygous dominant allele percentage 49% கிடைக்கும் and homozygous
ரெசசிவ் அல்லீலோட பெர்சன்டேஜ் 9% கிடைக்கும் அண்ட் ஹெட்ரோசைகஸ் அல்லீலோட பெர்சன்டேஜ் 42% கிடைக்கும். அப்போ 49% ஹேவ் பிளாக் ஹேர், 42% ஸ்டில் தே ஹேவ் பிளாக் ஹேர் பட் தே ஆர் தி கேரியர் ஆஃப் பிளாண்ட் ஜீன், இந்த ஸ்மால் ஏவும் இருக்கிறதுனால. அண்ட் 9%க்கு வந்து பிளாண்ட் ஹேர் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா டோட்டல் பெர்சன்டேஜ் நமக்கு 100% கிடைக்கும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு கிடைச்சதுன்னா இட் இஸ் இன் ஹார்டி-வெயின்பர்க் ஈக்குலிபிரியம்னு அர்த்தம். அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து இட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஸோ ஜீன் பூல் வந்து கான்ஸ்டன்டா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ வேற இப்ப நமக்கு இது 1 கிடைக்கல அப்படின்னா, அந்த அல்லீல் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா it disturbs the Hardy-Weinberg equilibrium and it is a result of evolution அப்படின்னு அர்த்தம். ஓகே, and factors affecting Hardy-Weinberg equilibrium என்னென்னு பாத்தீங்கன்னா gene migration or gene flow, genetic drift, mutation, genetic recombination and natural selection. Okay, so gene flow அப்படின்றது ஒரு செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் வந்து ஒரு நியூ பாப்புலேஷனுக்கு மைக்ரேட் ஆகுறது. ஓகே, ஸோ மைக்ரேட் ஆகி அந்த இடத்துல அது இன்டர்பிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ஒரிஜினல் பாப்புலேஷன்லயும் இந்த allele frequency சேஞ்ச் ஆகும், நியூ பாப்புலேஷன்லயும் சேஞ்ச் ஆகும். இதுவே வந்து மல்டிபிள் டைம்ஸ் இந்த மைக்ரேஷன் கண்டினியூ ஆயிட்டே இருந்ததுன்னா இட் வில் ரிசல்ட் இன் ஜீன் ஃப்ளோ. ஓகே, சேஞ்ச் இன் allele frequency நடக்கும். ஸோ ஜீன் ஃப்ளோன்றது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன் இன்டு ஆர் அவுட் ஆஃப் த பாப்புலேஷன். ஓகே, ஸோ நியூ ஜீன் வந்து இந்த நியூ பாப்புலேஷன்ல ஆட் ஆகுறதுனால இந்த ஃப்ரீக்வன்சியும் ஆல்டர் ஆகும். வேற இந்த ஓல்டு பாப்புலேஷன் அது எதுல இருந்து வந்ததோ அந்த பாப்புலேஷனோட ஃப்ரீக்வன்சியும் வேரி ஆகும். ஓகே, இது நீட் ஆஸ்பெக்ட்ல ஜீன் ஃப்ளோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ see this picture. ஸோ ஜெனடிக் மெட்டீரியல் வந்து இந்த பாப்புலேஷன்ல இருந்து இந்த பாப்புலேஷனுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஹோமோசைகஸ் பாப்புலேஷன், டாமினன்ட் பாப்புலேஷன். இது ஹோமோசைகஸ் ரெசசிவ் பாப்புலேஷன், ஸ்மால் பி ஸ்மால் பி. ஓகே, இப்ப ரெண்டு பாப்புலேஷனோட allele frequency சேஞ்ச் ஆகுது which will disturb the Hardy-Weinberg equilibrium. Okay, so one factor affecting Hardy-Weinberg equilibrium, gene flow. Next, genetic drift. So genetic drift ன்றது it's a change in allele frequency that occurs by chance. Some random eventsனால இந்த allele frequency from generation to generation change ஆகிறது தான் genetic drift. இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதுல 2 டைப்ஸ் இருக்கு, பாட்டில் நெக் எஃபெக்ட் அண்ட் ஃபவுண்டர் எஃபெக்ட். ஸோ பாட்டில் நெக் எஃபெக்ட்ன்றது ஒரு பேரண்ட் பாப்புலேஷன் வந்து இட் இஸ் டிராஸ்டிக்லி ரெடியூஸ் பிகாஸ் ஆஃப் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் லைக் ஃபிளட்னால ரெடியூஸ் ஆகலாம். இந்த மாதிரி ரேண்டம் ஈவெண்ட்ஸ்னால ஒரு பேரண்ட் பாப்புலேஷன்ல இருந்து அந்த பாப்புலேஷன் டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆகுறது அண்ட் இதுல சர்வைவ் ஆகுற இண்டிவிஜுவல் வந்து தே வில் ஃபார்ம் தி நியூ பாப்புலேஷன். ஸோ இந்த நியூ பாப்புலேஷனுக்கும் பேரண்ட் பாப்புலேஷனுக்கும் பாத்தீங்கன்னா allele frequency சேஞ்ச் ஆகும் which disturbs the Hardy-Weinberg equilibrium. So which is the result of evolution. ஓகே, ஸோ சேஞ்ச் இன் allele frequencyன்றது இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஏன் பாட்டில் நெக்னு சொல்றோம், எப்படி ஒரு பாட்டில் வந்து வைடர்ல இருந்து டாப்க்கு போக போக நேரோ ஆகுமோ அந்த மாதிரி பேரண்ட் பாப்புலேஷன் வந்து டிராஸ்டிக்கா ரெடியூஸ் ஆகும் இதுல, அதனாலதான் பாட்டில் நெக் எஃபெக்ட்ன்றாங்க. தென் ஃபவுண்டர் எஃபெக்ட், இது நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்மால் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் வந்து இட் வில் லீவ் த மெயின் பாப்புலேஷன் அண்ட் இது வந்து ஒரு டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸா இவால்வ் ஆகும். ஓகே, இந்த ஒரிஜினல் ட்ரிஃப்டட் பாப்புலேஷன் இருக்கு இல்லையா, அது இப்ப ஃபவுண்டர் ஆயிடும். சோ இந்த பாப்புலேஷன் இதுல ஸ்டில் எக்ஸிஸ்டிங்கா இருக்கும் வித் த இனிஷியல் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனோட. ஓகே, சோ ஃபவுண்டர் எஃபெக்ட்ன்றது இட்ஸ் ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஜெனடிக் ட்ரிஃப்ட் தான் வந்து ஃபவுண்டர் எஃபெக்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வேற நியூ பாப்புலேஷன் ஃபார்ம்டு பை a small number of individuals from a larger population becomes a different species due to the significant change in allele frequency. Okay, இதுதான் ஃபவுண்டர் எஃபெக்ட். ஓகே, இந்த மதர் பாப்புலேஷன் தான் இட்ஸ் த ஃபவுண்டர், அதான் அந்த ஃபவுண்டர் எஃபெக்ட்னு சொல்றோம். தென் மியூட்டேஷன், மியூட்டேஷன்னா நமக்கு தெரியும் இட்ஸ் a sudden heritable change in DNA தான் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷனால என்ன நடக்கும், அட்வான்டேஜஸ் நியூ allele கூட இன்ட்ரடியூஸ் ஆகலாம். அதனால allele frequency வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ allele frequency சேஞ்ச் ஆனாலே it will disturb the Hardy-Weinberg equilibrium. So change in allele frequency slowly over time. So over generationல என்ன ஆகலாம், ஸ்பீஷியேஷன் நடக்கலாம். ஸோ ஸ்பீஷியேஷன்ன்றது இட்ஸ் தி எவல்யூஷனரி ப்ராசஸ் லீடிங் டு a formation of new
டிஸ்டிங்க்ட் ஸ்பீஷியஸ் புதுசா ஃபார்ம் ஆகிறது தான் வந்து ஸ்பீஷியேஷன். ஓகே, சோ இந்த பிக்சர் பாருங்க, இது செப்பியா ஐடா இருக்கு. சோ இது ஜெனடிக் மியூட்டேஷன்னால நியூ ஸ்பீஷியஸ் ஃபார்ம் ஆகுது, லைக் பார் ஐடு, விங்லெஸ் இந்த மாதிரி. சோ மியூட்டேஷன் வந்து it will change the allele frequency which in turn disturb the Hardy-Weinberg equilibrium or genetic equilibrium. Then genetic recombination, இது வந்து நமக்கு தெரியும் meiosis அப்போ நடக்கும். And இதனால என்ன ஆகும், it produces the new combination of allele, recombined genetic information, new combination alleles form ஆகும், which increases the variation, which in turn என்ன ஆகும், allele frequency change ஆகும் from generation to generation. Okay, so அதுவும் ஜெனடிக் ஈக்குவலிபிரியமா அஃபெக்ட் பண்ணும். தென் நேச்சுரல் செலக்ஷன்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், அட்வான்டேஜஸ் ட்ரேட்ஸ் இருக்க இண்டிவிஜுவல் தான் பெட்டரா சர்வைவ் ஆகும், அதுதான் அதிகமா ரீப்ரொடியூஸ் பண்ணும், இட் வில் லீவ் த மோர் ப்ரோஜினி அப்படின்னு பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து சர்டைன் அலியல்ஸ் ஃபேவர் பண்ணி இட் வில் இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் தட் பாப்புலேஷன். ஸோ இந்த ஒரிஜினல் பாப்புலேஷன்ல இருந்து அப்படியே டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி பாப்புலேஷன் ஃபார்ம் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிக்சர்ல பாருங்க, இதுல வந்து இந்த லைட் கலர்ட் மவுஸ் தான் இருக்கு, பட் அந்த கான்ட்ராஸ்டிங் பேக்ரவுண்ட்னால அது அதிகமா இட் பிகேம் வல்னரபிள் டு தி பிரெடேட்டர். சோ என்ன ஆகுது, இந்த பாப்புலேஷன் அப்படியே டிராஸ்டிக்கா சேஞ்ச் ஆயிருச்சு இந்த பாப்புலேஷனா. ஓகே, சோ டார்க் கலரோட பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு டியூ டு தி அட்வான்டேஜஸ் ட்ரேட்ஸ் அதுல இருக்கிறதுனால. அப்ப என்ன ஆகுது, அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து இந்த ஒரு ஜெனரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்கும் இட் சேஞ்ச் டியூ டு நேச்சுரல் செலக்ஷன். ஓகே, சோ அது வந்து இட் வில் அஃபெக்ட் தி ஜெனடிக் ஈக்குலிபிரியம். சோ அல்லீல் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் அண்ட் ஸ்டேபிளா இருந்தாதான் இட் ஒபேஸ் தி Hardy-Weinberg equilibrium. So allele frequency change ஆச்சுன்னா it will disturb the genetic equilibrium னு சொல்றாங்க. Okay, then natural selection can lead to the three types நம்ம முன்னாடி வீடியோலயே பார்த்தோம். இதுல வந்து வேற மாதிரி சொல்லிருப்பாங்க. So stabilizationன்றது which more individuals acquire mean character value. So mean character valueன்றது it's the average value. Okay, so average phenotype இருக்கிற individuals தான் they will survive and get selected by nature அப்படின்றது stabilizing population. Whereas directional change அப்படின்றது more individuals acquire value other than the mean character value. So towards one direction shift ஆகிறதுனால other than mean character value they will shift due to the directional change. Okay, so இது வந்து NEET aspectல it's important கேட்டிருக்காங்க. So acquire value other than the mean character value na directional change. Okay, then disruption அப்படின்றது more individual acquire peripheral character value at both the ends of the distribution curve. So peripheral character far from the mean value. So mean value the average la irundhu it will deviate from far. Okay, extreme phenotypes irukradha it will be get selected by nature rather than the mean. Okay, so adha வந்து டிஸ்ரப்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஃபாஸ்டா போற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க செட்டிங்ஸ்ல போய் ஸ்பீட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்க கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாதிரி. ஓகே, சோ இதுல டைரக்ஷனல் சேஞ்ச் இது எல்லாமே வந்து டைரக்ஷனல் சேஞ்ச் நீட்ல கேட்டிருக்காங்க. சோ ஸ்டெபிலைசேஷன் அண்ட் டிஸ்ரப்ஷன் ஆல்சோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, சோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் தி Hardy-Weinberg principle. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். Thank you.